ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படம் 6வது நாளில் தமிழகம் மற்றும் கேரளாவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், 6வது நாள் முடிவில் இதுவரையும் தமிழகம் மற்றும் கேரளாவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, 6வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் டேஸாக இருந்தாலும் தி கோட் திரைப்படத்தை பார்க்க ரசிகர்கள் எல்லாருமே தேட்டருக்கு வந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் தற்பொழுது கேரளாவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5வது நாள் முடிவில் 110 கோடி வரை வந்து கலெக்ஷன் இருந்தது. இந்த நிலையில் 6வது நாளில் மட்டும் தி கோட் திரைப்படம் தமிழகத்தில் 11 கோடி வரை கலெக்ஷன் இருக்குது. மொத்தமாக 6வது நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டும் தி கோட் திரைப்படம் 121 கோடி வரை வந்து கலெக்ஷன் இருக்குது. இதனைத் தொடர்ந்து கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா 5வது நாள் முடிவில் 12 கோடி வரை கலெக்ஷன் இருந்தது. இதனைத் தொடர்ந்து 6வது நாளில் கேரளாவில் 1 கோடி வரை வந்து கலெக்ஷன் இருக்குது. மொத்தமாக 6வது நாள் முடிவில் இதுவரையும் தி கோட் திரைப்படம் கேரளாவில் 13 கோடி வரை கலெக்ஷன் இருக்குது. அதாவது 5வது நாள் முடிவில் வேர்ல்டு வைட தி கோட் திரைப்படம் 318 கோடி வரை கலெக்ஷன் இருந்தது. 6வது நாள் முடிவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத அடுத்த வீடியோ வந்து பார்த்துடலாம். ஓகே அன்பா, நீங்கள் சொல்லுங்கள், தமிழகத்தில் மட்டும் 6வது நாள் முடிவில் தி கோட் திரைப்படம் 121 கோடி வரை வந்து கலெக்ஷன் இருக்குது. அதே போல் கேரளாவில் 13 கோடி வரை வந்து கலெக்ஷன் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இந்த மாதிரி தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே அன்பா, தேங்க்யூ.